அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய சிந்தனை: வாழும் கடவுளின் மக்களாவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 20 முடிய. அன்பார்ந்தவர்களே, பொது காலம் 21ஆம் ஞாயிறை சந்திக்கின்றோம். கடவுள் நம்மை பார்க்கிறார், நமது செயல்பாடுகளை உற்று நோக்குகின்றார். செயல்பாடுகளை நாம் அடிக்கடி ஆய்வு செய்தல் அவசியம். ஒவ்வொருவரும் நம்மை ஆய்வு செய்யும்போது நமது செயல்கள் இறைவன் விரும்பும் செயல்களாக உள்ளதா என்று கவனிக்க வேண்டும். புனித இன்னாசியார் ஆன்மீக பயிற்சியில் ஒவ்வொரு நாளும் மதியம், இரவு தூங்குவதற்கு முன்னால் 2 நேரம் சிறப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்கின்ற வேளையில் கடவுளுடைய வழியில் நடந்து செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை, ஆன்மீக அனுபவத்தை பெறுவோம். இன்றைய வாசகங்களில் முதல் வாசகம், செபுனா என்பவர் கடவுளுக்கேற்ற வாழ்க்கை வாழவில்லை. எருசலேம் செபுனா என்ற தலைமை நிர்வாகி மிகவும் கர்வம் கொண்டவராய் தனக்கென விலையுயர்ந்த கல்லறையினை எருசலேமிற்கு எதிராக நிறுவி தான் பணபலம், அதிகார பலம் கொண்டவன் என்பதை காட்டுகிறார். இந்நிலையில் எசாயா, செபுனாவை நீ இறுதியில் நாடு கடத்தப்பட்டு இறந்து போவாய் என்று சபிக்கிறார். பின் தலைமை நிர்வாகியாக எலியாக்கிம் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர் உயர்தர வெள்ளை அங்கியும் இடுப்பில் கச்சையும் மரத்தாலான பெரிய திறவுகோலை தோளில் தாங்கியவராகவும் இருப்பார். அவர் எல்லாவற்றிலும் அதிகாரம் கொண்டவராய் இருப்பார் என்பதை மேலே குறிப்பிட்டவை எடுத்து காட்டுகிறது. சுருங்க கூறின், எலியாக்கியிடம் ஒப்படைக்கப்பட்ட எருசலேம் காப்பாற்றப்படும் என்பதுதான் முக்கிய செய்தியாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது வாழ்வை பற்றி அறிய விரும்புகின்றார். தனது பணி எவ்வாறு செல்கின்றது என்பதை அறிய விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் கேள்வி எழுப்புகின்றார். தன்னை மக்கள் என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தன்னோடு உண்டு குடித்து உரையாடி உறவாடி பணி செய்த சீடர்களுக்கு இந்த தேர்வினை நடத்துகிறார். யூத சட்டங்களையும் சம்பிரதாயங்களை பற்றி கேட்கவில்லை, மாறாக ஒரே ஒரு நடைமுறை கேள்வியினை கேட்கின்றார். எல்லாரும் என்னை யார் என சொல்கிறார்கள்? இது ஒரு வாய்மொழி தேர்வுதான். ஒவ்வொருவராக தங்களது அனுபவத்திலிருந்து சொல்கின்றார்கள். திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா, இறைவாக்கினர் ஒருவர். எல்லாருக்கும் தேர்வு முடிகின்றது. இறுதியாக பேதுரு, நீரே மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று தனது அனுபவத்தை கூறுகிறார். பேதுருடைய பதில் இறை தந்தை அவருக்கு வெளிப்படுத்திய பதிலாக அவரது சீடர்களுக்கே முன்மாதிரியாக திகழ்கின்றார். ஆகவேதான் பேதுருவை என் பாறை, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இயேசுவை குறித்து பேதுரு என்ன கூறினார் என்றால், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், சீமோனே நீ பேறு பெற்றவன் என்று இயேசு போற்றுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகளும் இனிதாக அமைகின்றன. திரு அவையின் முக்கிய பொறுப்பு, திறவுகோல் அவரிடம் கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களால் நாம் சிறந்த தலைமைத்துவத்தை பெற்று அதற்கேற்றவாறு செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த தலைமைத்துவம் எல்லா இடங்களிலும் திரு அவையில் தலைமை வகிப்பவர் மட்டுமல்ல, பெற்றோர், ஆசிரியர்கள், அர்ப்பணியாளர்கள், துறவிகள், பங்கு பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பாக உள்ளன. குடும்பங்களில் ஒரு முக்கியமான பணியாக தந்தை தாயும்
தலைவர்கள். ஆனால் தலைமை என்பது கட்டளை இடுவதல்ல, அன்போடு வழி நடத்துவது. பெற்றோர் குழந்தையிடம் நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், உண்மை பேசி ஊக்கம் வழங்க வேண்டும், பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். திரு அவைக்கான அழைப்பு நாமே ஒரு குடும்பம். பேதுருவிடம் இயேசு திரு அவை பொறுப்பை கொடுத்தார். ஒன்றிப்புக்காக, எல்லோரும் இணைந்து செயல்படுவதற்காக. அதே நேரத்தில் திரு அவையில் உள்ள தலைமைத்துவம் எல்லாம் கடவுளுக்கு பிரியமாக செயல்படுவதற்காக. இன்றைய 2வது வாசகம் ஒரு முக்கிய செய்தியை தருகிறது. இறைவனை நம் அறிவினை பயன்படுத்தி தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேடிக்கொண்டிருக்கும் அறிவானது ஆராதனை செய்யும் இதயமாக மாற வேண்டும். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அறிவினை கொண்டு எதெல்லாம் அவனது ஆளுகைக்குட்பட்டதோ அதை சிந்திக்கவும், கடவுளை பற்றிய வழியில் அவரை புலன்களால் தேடாமல் அவரை ஏற்றுக்கொண்டு ஆராதனை புரியவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்பட வேண்டும். மனிதன் பார்ப்பது உருவகம், கடவுள் பார்ப்பது வேறு விதம். யாரெல்லாம் தங்களின் அனுபவத்தினால் கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கைமாறு பெறுகின்றன. கம்ப்யூட்டரில் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் இருக்கிறோம். ஒரு பாடல் வரியில் கூட, காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. இங்கு கம்ப்யூட்டரே கடவுளாகி போச்சு. இது முற்றிலும் உண்மையாகிவிட முடியாது. தங்களது அனுபவத்தினை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். தொழுநோயாளிக்கு மருத்துவராக, பேய் பிடித்தவருக்கு விடுதலை அளிப்பவராக, யாயிர் மகளுக்கு வாழ்வு அளிப்பவராக, பஸ்ஸார பெண்ணிற்கு மன்னிக்கும் கடவுளாக, பார்வையற்ற பார்த்திமேயுக்கு ஒளியாக, லாசருக்கு உயிர்ப்பாக இருந்த இயேசு நமக்கு யாராக இருக்கிறார்? தோண்ட தோண்ட ஊற்று நீர் பெருக்கெடுப்பு போல படிக்க படிக்க அறிவு பெருகும் என்ற குரலானது நமக்கு நினைவுபடுத்துவது என்னவெனில், இறை வார்த்தை ஆழமாக மீண்டும் மீண்டும் படிக்கும் போதும், திருப்பலியில் தகுந்த முறையில் ஒன்றித்திருக்கும் போதும் இறைவனை யார் என்று நமது அனுபவத்திலே கண்டுகொள்ளலாம். அறிவிலே இறைவனை ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு அனுபவத்திலே கண்டுகொள்ள உதவுமாறு இறைவனை இறைஞ்சுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது தலைமைத்துவம் சரியாக பிறரை வழி நடத்துகின்றதா? நான் இயேசுவை சரியாக கண்டுகொண்டு அவரது வழியில் செயல்படுகின்றேனா? எனது வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களது தலைமைத்துவம் சரியாக பிறருக்கு வழி நடத்தவும், நாங்கள் அனைவரும் இயேசுவை சரியாக கண்டுகொண்டு அவர் வழியில் நடக்கவும், எங்களது வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் வரம் தாரும். ஆமீன்.